Dear students, இப்போ நம்ம 11th மேக்ஸில் சாப்டர் 1ல செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்த்துக்கலாம். அதில் டெஃபினிஷன், லெட் எஸ் பி எனி நான் எம்டி செட். எஸ்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட். நான் எம்டி செட்னால் அதில் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். லெட் ஆர் பி ஏ ரிலேஷன் ஆன் எஸ். ஆருங்கிறது ஒரு ரிலேஷன். அப்போ ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் எப்படி இருக்குன்னா, if A is related to A for all A belonging to S, A வந்து Aக்கே ஒரு ரிலேஷனாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ். R is said to be symmetric if A is related to B implies that B is related to A. சிமெட்ரிக்னு எப்போ சொல்லுவோன்னா, A வந்து ரிலேட்டட் டு பியாக இருந்தால் B வந்து ரிலேட்டட் டு ஏவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது சிமெட்ரிக். ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்சிவ், நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். Next, R is said to be transitive if A is related to B and B is related to C implies that A is related to C. Transitive எப்போ சொல்லுவோன்னா, A வந்து related to B, B வந்து related to C அப்படின்னா it implies that A is related to C. இப்படி இருந்துச்சுன்னா அது transitive. இந்த மூணு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணு இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அந்த ரிலேஷனுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.2. டிஸ்கஸ் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரிசிட்டி அண்ட் டிரான்சிட்டிவிட்டி. இப்போ கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ்லாம் ரிஃப்ளெக்சிவாக, சிமெட்ரிக்காக, டிரான்சிட்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு, த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் by mRn if m divides n. என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? எஸ்ஸுங்கிறது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். mRnனா ஆருங்கிறது ரிலேஷன். m வந்து என்னை டிவைட் பண்ணால் என்ன, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அப்படின்னா தான் அது டிவைட்ஸ். n வந்து என்ன m டிவைடு பண்ணிச்சுன்னா அது ஒரு ரிலேஷன். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவிட்டி, mRmனா என்னது? mRnனா m டிவைட்ஸ் n. ரெண்டு இடத்துலையுமே m போட்டால் m டிவைட்ஸ் m. ஸோ mRmனா m டிவைட்ஸ் m. ரிஃப்ளெக்சிவ்னா அதுதானே ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா என்னன்னு சொன்னோம்? R is said to be reflexive if A is related to A. அப்போ m is related to m. mRmனா m is related to m. அப்படின்னா என்ன டெஃபினிஷனுங்க? m டிவைட்ஸ் m. m டிவைட்ஸ் mனா m ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. m ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 ரிலேட்டட் டு 3. 3 3 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. 3 டிவைட்ஸ் 3. தேர்ஃபோர் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிசிட்டி, mRn. m அப்படின்னா என்ன மீனிங்? m டிவைட்ஸ் n. சிமெட்ரிசிட்டினா என்ன? m ரிலேட்டட் டு nனா n ரிலேட்டட் டு m இருக்கணும். சிமெட்ரிக் பாரு, A is related to B னா implies that B is related to A. அப்போ m related to nனா n is related to m. ஆனால் m divides n but n does not divide m. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 related to 6. 3 divides 6. 6 3 ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் 0. பட் திருப்பி போட்டால் 6 related to 3. 6 does not divide 3. 3 வந்து 6 ஆல் டிவைட் பண்ண முடியுமா? ஃப்ராக்ஷனில் வரும், டிவைட் பண்ண முடியாது. ஸோ symmetricity does not apply here. Not symmetric. Not a relation மேலே R மேலே ஒரு கோடு போடணும். நெக்ஸ்ட்டு transitivity. m related to n னா m divides n. n related to R னா n divides R. அப்போ என்ன transitivity? இது cross அப்படி வரணும். m related to R. m divides R. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 related to 6. 6 3 டிவைட் பண்ணோம், அதாவது ரிமைண்டர் 0 வரும். 6 related to 12. 12 6 டிவைட் பண்ணோம், அப்போயும் ரிமைண்டர் 0 வரும். இப்போ க்ராஸாக 3 related to 12. 3 related to 12. 3 divides 12. 12 3யும் டிவைட் பண்ணும். தேர்ஃபோர் இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவிட்டி மூணும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சம். Let P denote the set of all straight lines in a plane. The relation R defined by L or M if L is perpendicular to M. P வந்து set of all straight lines in a plane. ஒரு பிளேனில் இருக்கிற எல்லா straight linesம். ரிலேஷன் R எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? L or M if L is perpendicular to M. Lங்கிற லைன் Mக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது.
LRM if L is perpendicular to M. First reflexivity பார்க்கலாம். LRL reflexivity ரெண்டுமே சேமாக இருக்கணும். LRL இதே லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இல்லை, பெர்பெண்டிகுலர் கிடையாது. ரெண்டும் ஒன்று கோயின்சைட் ஆகுது. இட் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர். த லைன் L இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு இட் செல்ஃப். ஸோ இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் சிமெட்ரிசிட்டி LRMனு எடுத்துக்கலாம். L இஸ் பெர்பெண்டிகுலர் டு M. இந்த டயக்ராம் பார்த்துக்கலாம். Mனு ஒரு லைன், L இஸ் பெர்பெண்டிகுலர் டு M. திரும்பி ரிவர்ஸில் போட்டால் M இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு L. Therefore symmetric. L related to M na, L is perpendicular to M. It implies M related to L. M is also perpendicular to L. Therefore symmetric. Transitivity க்கு 3 lines வரணும். L related to M. L is perpendicular to M. இந்த ரெண்டு லைன் L is related to M. L is perpendicular to M. இப்போ இன்னொரு லைன் வரையலாம் N. N is perpendicular to M. M related N na, N is perpendicular to M. N M perpendicular. அப்போ என்ன வரணும்? இப்படி க்ராஸாக L and N are perpendicular அப்படின்னு வரணும். இந்த Lலும் இந்த Nனும் பெர்பெண்டிகுலரான்னு பார்க்கணும். Lலும் Nனும் பெர்பெண்டிகுலரா? ரெண்டும் பெர்பெண்டிகுலர் கிடையாது, ரெண்டுமே பேரலாக இருக்குது. பட் L is not perpendicular to L. So L not relation to N. Therefore not transitive. Next, third subdivision. Let A be the set consisting of all the members of a family. The relation R defined by A or B if A is not a sister of B. என்ன கொடுத்துருக்காங்க? A வந்து set consisting of all the members of a family. Members of the family father எடுத்துக்கலாம், mother எடுத்துக்கலாம், son எடுத்துக்கலாம், daughterன்னு எடுத்துக்கலாம். சின்னதாக சிம்பிளாக FMSDன்னு போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேஷன் A or B if A is not a sister of B. இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? A or Bனா A is not a sister of B. First reflexivity. F or F, father is not a sister of father. M or M, mother is not a sister of mother. S or S, son is not a sister of son. D or D, daughter is not a sister of daughter. அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது. இது ஃபாதர், இது மதர், இது சன், இது டாட்டர். ஸோ reflexivity is true, reflexive. Next symmetricity. Symmetricityனா என்ன? ரெண்டு ரிலேஷன், ஒரு ரிலேஷன் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் பண்ணி பார்த்துக்கணும். S or D, son is not a sister of daughter. son வந்து டாட்டருக்கு சிஸ்டர் கிடையாது. பட் D or S திருப்பி போட்டோம்னா D or S, daughter is a sister of son. சனுக்கு டாட்டர் வந்து சிஸ்டர். ஸோ இது இம்ப்ளை பண்ணலை. ஸோ D is not a relation of S. இந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தேர்ஃபோர் நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவிட்டி DRM எடுத்துக்கலாம். டாட்டர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர். ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? நாட் அ சிஸ்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ DRMனா டாட்டர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர். இப்போ இன்னொரு ரிலேஷன் எடுத்துக்கலாம். MRS, மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் சன். இப்போ க்ராஸாக பார்க்கணும். DRS ஆனால் டாட்டர் இஸ் சிஸ்டர் ஆஃப் அ சன். டாட்டர் வந்து சன்னுக்கு சிஸ்டர். இது ரெண்டும் இதை இம்ப்ளை பண்ணலை. ஸோ இந்த ரிலேஷன் ராங், நாட் அ ரிலேஷன். தேர்ஃபோர் நாட் அ டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் fourth subdivision. Let A be the set consisting of all the female members of a family. ஒரு ஃபேமிலியில் இருக்க ஃபீமேல் மெம்பர்ஸ். அந்த ஃபீமேல் மெம்பர்ஸை நம்ம மதர், கிராண்ட்மா, டாட்டர்னு எடுத்துக்கலாம். சிம்பிளில் MGD. The relation R defined by A or B if A is not a sister of B. A or B na A is not a sister of B னு meaning. Reflexivity. M or M போட்டா mother is not a sister of mother. G or G na grandma is not a sister of grandma. D or D, daughter is not a sister of daughter. So reflexivity is true. Next symmetricity. M or G னு எடுத்துக்கிறோம். Mother is not a sister of grandma. திருப்பி ரிவர்ஸில் போட்டால் GRM, கிராண்ட்மா இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் மதர். ஸோ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் சிமெட்ரிக். டிரான்சிட்டிவிட்டி MRG அப்படின்னு எடுத்தால் மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் கிராண்ட்மா. GRD எடுத்தால் கிராண்ட்மா இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா MRD, மதர் இஸ் நாட் அ சிஸ்டர் ஆஃப் டாட்டர். அதுவும் இது ரெண்டும் இதை இம்ப்ளை பண்ணுது. தேர்ஃபோர் டிரான்சிட்டிவ். Next, fifth subdivision. On the set of natural numbers, the relation R defined by X or Y if X plus 2Y equal to 1.
என்ன கொடுத்துருக்காங்க, செட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். XRYங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, x + 2y = 1. அப்போ XRX ரிஃப்ளெக்சிவிட்டினா சேம் இருக்கணும். XRXனா y இருக்க இடத்துல x போடணும். x + 2x = 1. x + 2xங்கிறது 3x = 1. அப்போ x = 1/3. 1/3ங்கிற வேல்யூ ஃப்ராக்ஷன், அது நேச்சுரல் நம்பர்ஸில் இல்லை. நேச்சுரல் நம்பர்ஸில் ஹோல் ஃபுல்லாக இருக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும், ஃப்ராக்ஷனாக இருக்காது. அப்போ ஆறுங்கிறது என்னது, எம்டி செட். ஆரில் எதுவுமே இல்லை, ஏன்னா இது இப்படி வருது, இப்படி வந்து அது R is an empty set. இது நாட் ரிஃப்ளெக்சிவ், நேச்சுரல் நம்பரில் இல்லாததுனால திஸ் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். எக்ஸ் நாட் ரிலேட்டட் டு எக்ஸ். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 15ல் ஒரு 7th பாயிண்ட் இருக்குது, உங்கள் புக்கில் பாருங்கள். அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, an empty relation can be considered as symmetric and transitive. ஒரு எம்டி ரிலேஷனாக, எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா அந்த எம்டி ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆறுங்கிறது எம்டி செட். அப்போ இது டிரான்சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளே எடுத்துக்கணும்.